கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரண்டை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இங்கே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பின் சீஷனாகிய அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற இந்த வேளையில் அவர் கடைசியாக ஆவி மணவாட்டி என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே அவர் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் வா என்கிறார்களாம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். நாம் எல்லாரும் கடந்த வாரத்தில் பார்த்தோம், நாம் எல்லாரும் பட்டு போன மரங்களாக இருந்தோம். காரணம் என்னவென்றால் நம்முடைய வேர் பட்டு போயிருந்தது, நம்முடைய வேர் செத்து போயிருந்தது. அதாவது நம்முடைய வேர் ஜீவ தண்ணீரில் இல்லாமல் இருந்தது, ஜீவ தண்ணீரை அறியாமல் இருந்தது. வேரில் உயிர் இருந்துச்சு, ஆனால் வேர் தண்ணீரில் இல்லாமல் இருந்தது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 2 தரம் செத்த அந்த மரம்தான் செழிக்காது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவ தண்ணீர் அண்டையிலே வந்த எல்லா மரங்களும் எல்லா மனிதர்களும் செழிப்பார்கள். கரங்களை ஆமென் சொல்லாமா? செழிப்பு நமது ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்றால், எல்லா மனுக்குலமும் எல்லா மனிதர்களும் செழிப்பதற்காக. ஆக நாம் பட்ட மரங்களாக இருந்தோம். நல்லா கவனிங்க, பட்ட மரங்களாக இருந்தோம். அதே சமயம் வேர் பட்டு போன மரங்களாக இல்லை. நம்முடைய வேர் ஜீவ தண்ணீரை அறியாமல் இருந்தது. ஆனால் அந்த மரம் ஜீவ தண்ணீரினுடைய வாசனை, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் வாசனை, அவருடைய மகிமையை நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார். அந்த மகிமையின் வாசனையை கண்டதுமே நாம் எல்லாரும் செழிக்க ஆரம்பித்தோம். யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த மரம் பட்டு போயிருக்கிறது, மரம் பட்டு போயிருக்கிறது, வேரில் உயிர் இருக்கிறது. எல்லாருமே எவ்வளோ பெரிய மகிமை! ஒரு ஆமென் சொல்லாமா? நாம் ஏதேனிலே பாவம் செய்துவிட்டு தேவனை விட்டு தூர வந்து விட்டாலும் அதனால் இலைகள் இல்லை, கருத்து போயிருக்கிறது. இலை இல்லை, கனி இல்லை. ஆனால் அந்த வேர் இருக்கிறது. அந்த வேர் அண்டையில் ஜீவநதியாய் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். நாம் அந்த நதியில் நாம் வேர் விட்டோம், அந்த ஜீவ தண்ணீரிலே நாம் வேர் விட்டோம். இன்றைக்கு நாம் செழிக்கிறோம். ஆமென் சொல்லாமா? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய சாட்சியை சொல்லுங்க அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேன், அவர்களெல்லாம் இருதயத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோட கண்ணீரோட, என் கர்த்தராகிய ஆண்டவர் என்னை அழைத்து என்னை எப்படியெல்லாம் வாழ வைத்தார் என்று சொல்லி அவர் செய்த சாட்சிகளை பல மணி நேரங்களாக சொல்லுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நீதிமொழிகள் புத்தகம் 28:25 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:25. துன்மார்கன் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அழியும் போதோ. நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொளவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கரங்களை சொல்லாமா? கண்டிப்பாக நாம் அத்தனை பேருமே தேவன் செழிப்பாக்குவதற்காக. செழிப்பு என்பது நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தின்படியான குடும்பம். அதுதான் யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் பிதாக்கள். இந்த பிதாக்கள் என்றால் ஏன் அவர்கள் பிதாக்கள்? அவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ நதியிலே வேர்விடும்படியாய், ஆபிரகாம் என்னுடைய பிரமாணங்களையும் என்னுடைய நீதியும் என் நியாயத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவிப்பான். யான் நீதியும் என்னுடைய நியமங்களையும் என்னுடைய கற்பனைகளையும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய சந்ததிக்கு அறிவிப்பான்.
பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்பார்கள். நல்ல கவனிங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு கொடுத்தார். அப்போ பிள்ளைகளை ஒரு ராஜாக்களாக வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவர்கள் தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக நடத்த வேண்டும். ஆபிரகாம் முற்பிதாக்கள்ல மூவர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் செழிப்பாய் தேவன் நடத்தினார். அவர்கள் ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தார். காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை பரிபூர்ணமாய் அவர் ஆசீர்வதித்திருந்தார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்போ காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லாரும் பட்ட மரங்களாக இருந்தோம். நம்முடைய வேர் நம் அண்டையில், நல்லா கவனிக்கணும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம் அண்டையிலே ஜீவ தண்ணீர் வந்தது. நாம் எல்லாரும் அங்கெங்கே மரத்தில், இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்தோம். ஆனால் நம்மை தேடி இந்த ஜீவ நதி நம் பக்கத்திலே வந்தது. நாம் வேர் விட்டோம். ஈசாக்கு தன்னுடைய பிள்ளை யாக்கோபை அவர் ஆசீர்வதித்தார். உன்னுடைய ஆசீர்வாதம் வானத்து பனி பூமியினுடைய கொழுமையினாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலினுடைய மகிமையை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தார். அதே போல யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை வளர்த்தெடுத்தார். ஆக பிதாக்கள் தான் பிதாவை முகமுகமாய் தரிசிப்பார்கள். அன்பானவர்களே, நீங்கள் பிதாக்களாக இருக்க வேண்டுமே ஆனால் உங்கள் பிள்ளைகளை செழிப்பாக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் பட்டு போன மரங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாங்களெல்லாம் பாவிகள். இதை முதல்ல விசுவாசிங்க. நான் பாவி என்று ஒரு மனிதன் என்னைக்கு விசுவாசிக்கிறோனோ அன்றைக்கி தான் அவர் ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் பட்ட மரங்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் எங்களை வாழ வைக்க முடியும். நல்லா கவனிங்க. எதற்காக ஆண்டவர் தம் மண்டையில் கூப்பிடுகிறார்? எவன் தாகமாக இருக்கிறான் அவன் என்கிட்ட வா, அவனுக்கு நான் இலவசமாய் கொடுப்பேன். அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். இலவசமாய் நான் கொடுக்கிறேன். ஏன் அவர் இலவசமாய் கொடுக்கிறார் என்றால், ஏன் இங்கே இலவசம் என்று சொல்லப்படுது என்றால், மகாபாபிலோன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மகாபாபிலோன் சுய லாபத்தில் இருக்கிறான். அவன் ஒன்றையும் யாருக்குமே கொடுக்க மாட்டான். பரலோக ராஜ்யம் என்பது கொடுப்பது, தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பது, செழிப்பு. உங்ககிட்ட இல்லாமல் என்னத்தை கொடுப்ப? ஆமென். இலவசமாய் பெற்றுக்கொள் என்றார். உங்ககிட்ட இல்லாமல், உங்ககிட்ட இருந்தால் தானே நீ கொடுப்ப. நல்லா கவனிங்க. இருக்கிற ஆசீர்வாதத்திலேயே ஒரு மாபெரும் உன்னத ஆசீர்வாதம், பிதாக்கள் என்கின்ற ஆசீர்வாதம், இரக்கம். ஆபிரகாமுடைய மார்க்கம் இரக்கம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் தயவுள்ளவர். பிதாவாகிய தேவன் இரக்கம் உள்ளவர். இந்த இரக்கம் என்பது கொடுக்கிற அனுபவம். கர்த்தர் உங்ககிட்ட பல ஆயிரங்கள், பல லட்சங்களை கொடுத்து உன்னை இலவசமாய் மாற்றுவதற்காக, நீயே இலவசமாய் மாறுவதற்காக இலவசமாய் என்கிட்ட வான்றாரு. நான் கொடுக்கிற தண்ணீர் இலவசமானது. என்கிட்ட நீ இலவசமாய் பெற்றுக்கொள். நீ எந்த கிரயத்தை செலுத்த தேவையில்லை. இந்த இலவசம் என்பது, இந்த ஜீவ தண்ணீர் என்பது மகிமையின் பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு. நான் கவனிங்க. எதற்காக அவர் இலவசமாய் கொடுக்கிறார் என்றால், இந்த மகாபாபிலோன் என்கின்ற அந்த சுய லாபம், எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், என் கணவனால் எனக்கு என்ன ஆதாயம், எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருக்கிறாங்களே வேஸ்ட்டுங்க, அவங்களால எனக்கு என்னங்க ஆதாயம், என் பிள்ளைங்க வேஸ்ட்டுங்க, என் பிள்ளைகளால் எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு எதிர்பார்ப்பது தான் பட்டமரம். ஆனால் உன்னையே இலவசமாக மாற்றுவதற்காகத்தான் அவர் இலவசமாய் கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நீ இலவசமாய், உன்னுடைய மனம் இலவசம் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே போக வேண்டுமே ஆனால் நீ முதல்ல செழிப்பாயிரு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அப்போ உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து கொடுன்றார். இதே நீதிமொழிகள் 11:25 வாசிக்கும் போது எது செழிப்பு, எது செழிப்பாக இருக்கும்? நீதிமொழிகள் 11:25 வாசிங்க பார்க்கலாம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இலவச ஆத்துமா செழிக்கும். தான தர்மம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கிறிஸ்தவர்கள் தான தர்மம் செய்ய வேண்டும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தரை திருப்பி கொடுப்பார். நல்ல கவனி. மகாபாபிலோன் என்பது அது பிசினித்தனம். அந்த இருதயத்தில் பார்த்தீங்கன்னா அது யாருக்குமே கொடுக்காது. நீங்க கொடுத்து பாருங்களேன். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர், நீ தண்ணீர் பாய்ச்சு, நீ தண்ணீரா மாறு. அநேகருடைய பசியை ஆற்று. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மூலமாக செழிப்பாக்கும்படியாய் கர்த்தர் உன்னை செழிப்பாக்குகிறார். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் செழிப்பாய் இருக்கிறேன். நல்லா கையை தட்டுங்க. என் கர்த்தரண்டையில வந்திருக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவன் எப்படிப்பட்டவன் இருப்பான்? அவன் செழிப்பாகத்தான் இருப்பான். நல்லா கவனிங்க. உன்னிடத்தில் இருந்து எல்லாரும் ஊன் நிழல்ல வந்து ஒரு காலத்தில் எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே எனக்கு இல்லையேன்னு ஏங்கி கொண்டு தவித்து கொண்டு
அங்கலாய்த்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் எதற்காக இலவசம், நான் இலவசமாய் கொடுக்கிறவர், நான் தேவனுடைய குமாரன். அதே போல நீ தண்ணீர் பாய்ச்சும்படியாய், முதலாவது நல்ல தவறுங்க ஒரு விஷயம் சொல்ற கவனிங்க, நீங்க சபைக்கு இயேசு ராஜாவுடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்க சபைக்கு எவ்வளவு தண்ணி இறைக்கிறீங்களோ அவ்வளவாய் தேவன் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார். அதே போல இல்லாதவர்களுக்கு உண்மையிலேயே யார் யாருக்கெல்லாம் இல்லையோ, சில பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று நிறைய கொடுப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு ஸ்டேஜ். ஆனால் அதே சமயம் இல்லாதவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எங்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது சபையில் தூணாக எண்ணப்பட்ட யாக்கோபு, பேதுரு, கேபா இவங்கெல்லாம் சொல்லி எங்களை அழைச்சி அனுப்புனாங்க. அவங்கள எங்களுக்கு தூணாக இருந்தாங்க. எங்களை அனுப்பும்போது தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்பதாகவே நான் அந்த கருத்துள்ளவனாக இருந்தேன். பவுல் சொல்லுவார், அதற்கு முன்பதாக சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த கருத்துடையவனாக இருந்தேன், தான தர்மம் பண்ணுவது என்னுடைய கடமையாக இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லுவார். முதல்ல நல்லா கவனிங்க, ஒன்றையும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் நிழல்ல அநேகரை வாழ வைக்கும்படியாய் இறைக்கிறவர்களாய் கொடுக்கிறவர்களாய், ஒரு 4 வீடு தள்ளி அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்றது உங்கள் சிந்தனைக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் போய்கினே இருப்பீங்க, திடீர்னு அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு கொடுக்கறதுக்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஏசப்பா கிட்ட வந்தவங்களாம் கொடுப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் பசியோ, யாரோ ஒருத்தர் வந்து வீதியில் தங்குறாங்க, உங்களுக்கு வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா அவங்களை கூட்டு உட்கார வச்சு நல்லா, இன்னைக்கு காலகட்டத்தில் கொஞ்சம் அது உண்மையாக அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க என்பது பார்ப்பது, அது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அது ஒரு பலனாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்தார் என்றால், இலவசம் என்கின்ற அந்த காரியத்தை கர்த்தர் ஏன் சொல்றார் என்றால், நம்மை இலவசமாக மாற்றுவதற்காக. நம்முடைய இருதயத்தில் இந்த இலவசம், இதுதான் பரம எருசலேம். இந்த பரம எருசலேம் என்பதுதான் இலவசம். ஆனால் மகா பாபிலோன் என்பது லாபம், சுயலாபம். எனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? சபைக்கு நல்ல கவனிங்க, முதல்ல நீங்கள் கர்த்தருடைய கையில் கொடுக்க ஆரம்பிங்க, உங்கள் கையில் குறையவே குறையாது. ஆமேன்னு சொல்லாமா? இது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நல்லா கவனிங்க, முன்னாடிலாம் நான் வந்து காணிக்கை பற்றி கூட பேச மாட்டேன், உங்களுக்கு இஷ்டம் தான் கொடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லிவிடுவேன். ஆனால் அது உண்மையிலே ரகசியம் என்னன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் இறைங்க, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். முதல்ல கொடுக்கிற மனப்பாங்க வளர்த்து கொள்ளுங்க. உங்கள் இருதயத்துக்குள்ள யார் யாருக்கெல்லாம் இல்லையோ ஹெல்பிங் மைண்டு, மற்றவர்களுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற அந்த ஒரு மனதை வளர்த்து கொள்ளுங்க. எந்த இடத்துல இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் கூட மற்றவங்களுடைய பாரத்தை சுமந்து கொள்ளுங்க. நீங்கள் மட்டும் போய் ஓடி ஒளிஞ்சிக்காதீங்க. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு தண்ணீர். ஏசப்பா கிட்ட வந்தவங்க செழிப்பாக தான் இருப்பாங்க. ஆமேனா? மனதளவில் செழிப்பாக இருப்பாங்க. அவங்க மனதளவில் செழிப்பாக இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட இருந்தால் நான் செய்வேன், இருந்தால் செய்ய மாட்டேன். இருக்கிறவன் செய்திருவான், அவன் சொல்லலாம் மாட்டான். அப்போ கர்த்தர் இலவசமாய் வாருங்கள் என்று சொன்னதுக்கான காரணம் நம்மை செழிப்பாக மாற்றுவதற்காக. நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் என்றால், இல்லாமல் இருந்தோம். ஆமேன். இந்த இல்லை என்பதே பிசாசினுடைய வஞ்சகம். பிசாசு தான் வந்து எல்லாத்தையும் இல்லை இல்லை இல்லை. எப்பவுமே யார்கிட்ட யாராவது பிச்சை எடுக்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட வந்து இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. எப்படி பாருங்க, இல்லைங்க போயிட்டு வாங்க, இருந்தால் கொடுங்க, இல்லைங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. நல்லா கவனிங்க. ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா? புலம்பலின் புத்தகம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். புலம்பலின் புத்தகம் 4:8 வாசிங்க. புலம்பல் 4:8. வேகமாக வாசிங்க. புலம்பல் 4:8. இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியினாலும் கருத்து போயிற்று. நல்லா கவனிங்க. இப்போது நம்முடைய முகம் எப்படி இருந்துச்சு? கரியை போல கருத்து போயிருந்துச்சு. முன்னாடி ஏசப்பா நம்மளை தேடி வரத்துக்கு முன்னாடி கரியிலும், சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சா? கரியிலும். இப்போ பட்டை மரத்தை பாருங்க போலாம். பட்டை மரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட கால பட்டை மரத்தை பார்த்து அப்படியே கருப்பாக இருக்கும், அப்படியே இலையெல்லாம் உதிர்ந்துட்டு, அதை தான் சொல்கிறாரு. கருத்து, நம்முடைய முகமெல்லாம் கருத்து போயிருந்துச்சு. அப்புறம் வீதியில் அறியப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. வீதியில் இவங்க என்ன பண்ணாங்களா? அறியப்படார்கள். இவர்கள் வீதிகளில் அறியப்படார்கள். அப்புறம் அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோட ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. எப்படி இருந்தாங்களா? காஞ்சி போன மரம். நம்ம எப்படி இருந்தோம்? காய்ந்த மரமாய் இருந்தோம். காரணம் என்ன? காய்ந்து போன மரம். ஏனென்றால்
அங்கே தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாமல் இந்த மரம் பட்ட மரமாக இருந்தது. இந்த பட்ட மரத்தை தேடி ஜீவ தண்ணீராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லாமா? மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு இயேசு ராஜாவுடைய வார்த்தையில், இப்போ நீங்களாம் வந்தீங்க, இப்போ பாருங்களேன், இப்போது ஆண்டவர், நீங்கள் பட்ட மரமாக இருந்தீர்கள், காய்ந்த மரமாக இருந்தீர்கள். ஏசப்பா உங்களை தேடி வந்தார், உங்களுக்கு சுகம் கொடுத்தார், உங்களை வாழ வைத்தார். ஏதோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஏதோ வந்ததுக்கு ஒரு காணிக்கை போட்டு நீங்கள் போயிடாமல், ஏன் நீங்கள் சபைக்கு வரீங்க, ஏன் நீங்கள் சபையில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் வேற நீங்கள் ஜீவ தண்ணீரில் விட்டுருக்கிறீங்க. கையை தட்டிய மகிமை செலுத்துவோமா? இந்த வார்த்தையை கேட்பதற்காக நீங்கள்லாம் பாக்கியவான்கள். சபையே நீ பாக்கியம் உள்ளது, நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வேற ஜீவ தண்ணீரில் விட்டதுனால, ஜீவ நதியில் உங்கள் தண்ணீர், உங்கள் வேர் இருக்கிறதுனால நீங்கள் சபையில் ஒரு அங்கமாக வந்து விட்டீர்கள். அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் பாருங்களேன், ஒரு நாள் எங்கேயோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு ஸ்டேஜில் சபைக்கு வர முடியல அப்படின்னா, உங்கள் ஆத்துமாவில் ஒரு வறட்சியை நீங்கள் உணர்வீர்கள். நான் சொல்கிற இந்த சிம்டம்ஸ் உங்களுக்குள் நடக்குதுன்னா, நீங்கள் சபையில் இருக்கிறீர்கள், உங்களுடைய வேர் அந்த ஜீவன் நதியிலே விடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்கலன்னா, ஏதோ ஒரு ஆராதனைக்கு வரலைன்னா கூட என்னமோ ஒரு பெரிய இழப்பு இருந்துட்டா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஃபீலிங் எப்படி வருது அப்படின்னா, இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்ட அனுபவம். ஆமேனா? கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இலவசம் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஏன் இந்த இலவசம் என்றால், இந்த இலவசம் என்பது அதாவது பரம எருசலேம், அதாவது புதிய எருசலேம், அதாவது மகிமையின் எருசலேம் தான் இந்த இலவசம் என்பது. அந்த மனசுக்குள்ள இலவசம் எல்லாம் என் தேவனுடையது, எல்லாம் என் பிதாவினுடையது. என் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறார், என் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறார். பிதாவின் பிள்ளைகளாக நாம் பூர்ண சர்க்குணம் உடையவர்களாய் செழிப்பாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும். இந்த செழிப்பினால் எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை, தம்முடைய அப்போஸ்தலரை ஊழியத்துக்கு அனுப்பும்போது, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரத்தில், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே 6ஆம் வசனத்தை வாசிக்க, 6லிருந்து வாசிக்க பார்க்கலாம். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிகள். ஜீவ தண்ணீரை ஊற்றுங்கள், ஜீவ தண்ணீரை அவர்களுக்கு கொடுங்கள், பிரசங்கியுங்கள், வசனத்தை பேசு. எதை பேசணும்? தம்முடைய ஊழியர்களுக்கு அவர் சொல்லுகிறார், அந்த மரங்களுக்கு தண்ணீரை ஊற்றுங்கள், ஜீவ தண்ணீரை அந்த பட்டு போன அந்த மரத்துக்கு கொடுங்கள், அது செழிப்பா இருக்கும். ஏனென்றால் அந்த வேர்ல இன்னும் ஜீவன் இருக்கிறது. உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறது, உங்க மனசாட்சியில இயேசுவே எங்கள் ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிப்பீர்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. உங்கள் தகப்பன், உங்கள் பூர்ண சர்க்குணராகிய உன் பிதா, உன் இரக்கமுள்ள தேவன் உன் மேல் இரக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கள். பரலோக ராஜ்யம் உங்களை அழைக்கிறது. பரமபிதா உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் இருக்கவில்லை, நீங்கள் அவரை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க எல்லாம். நான் செழிப்பாய் நான் கொடுப்பேன். அல்லேலூயா. கொடுங்கள், இந்த இலவசமாய் கொடு. இந்த இலவசமாய் கொடு என்பது தான் பரம எருசலேம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கவனிங்க. பிதாக்களாகிய நாம், இப்போ உதாரணத்துக்கு வாலிப பிள்ளைகள் கூட வசனத்தினுடைய ஆழங்கள், வசனத்தினுடைய வேல்யூ தெரியாமல் திருமணத்துக்கே போவாதீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாமல், நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கிறாங்க. பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர், இதுக்கு வித்தியாசம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி என்பது வரங்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்து செயல்படுவது கனிகள், கனி. அப்போ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் இருக்குமே ஆனால் அந்த பிள்ளைங்க அந்த வரங்களை பயன்படுத்துவார்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம்
தாராளமாக திருமணம் செய்யலாம். அவர்களுக்குள்ள வசனத்தின் மேலே ஒரு தாகம் இருக்கும், வசனத்தை தியானிப்பார்கள், வசனத்தின்படி வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். கர்த்தர் சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. அப்போ இலவசமாய் கொடுப்பது என்பதுதான் தேவனுடைய பரலோக ராஜ்யம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கொடுத்தார். அவர் கொடுக்கிறது தான் தேவனுடைய இருதயம். கொடுப்பதுதான் என்ன இருதயம்? தேவனுடைய இருதயம். நல்லா கவனிங்க. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பழக்கப்படுத்துங்க. உங்க மனம் யாருக்காவது கொடுக்குதா? உங்க மனம் யாருக்காவது கொடுக்க நினைக்கிறதா? உங்க மனதில் அப்படி கொடுக்கும்போது மனமகிழ்ச்சி ஏற்படுகிறதான்னு செக் பண்ணிக்கங்க. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜீவ தண்ணீரக தேவன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே இந்த உலகத்தை மீட்கிறதுக்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அவருக்குள்ளே நாம் வேறுவிடும் போது, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்றால், தம்முடைய ஜீவனை தம்மைத்தாமே அவர் இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவம் எப்போ வரும்னா, நம்முடைய வேறு இந்த ஜீவ நதியில் விட்டால் மாத்திரமே வெளிப்படும். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 எடுத்து வாசிங்க. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், எவ்வரி வேர்டு மஸ்ட் பயங்கர முக்கியமானது. ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு ஆழம் கொண்டது. இது டீச்சிங்கில் போனோன்னா பல மணி நேரங்கள் ஆகிடும். இந்த இடத்துல ஆவி மணவாட்டி வா என்கிறார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஆவி அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆம்பிளிஃபைட் பைபிளாக இருக்கட்டும் அல்லது தி பேஷன் டிரான்ஸ்லேட், நிறைய பைபிளை பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆவின்னு சொல்கிறது வந்து நம்முடைய ஆவி. ஒரு மனிதனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு, அதை சொல்கிறாரு. இவர்கள் நல்லா கவனிக்கணும். இந்த ஆவி மணவாட்டி, இது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் அல்ல, மனிதனுடைய ஆவி. அதாவது மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. கர்த்தர் தந்த தீபம், கர்த்தர் தந்த அவருடைய ஒளி. ஆனால் நம்முடைய மனக்கண்களை சத்துருவானவன் குருடாக்கினான், பிசாசவன் குருடாக்கினான். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து மீண்டுமாய் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவியில் வெளிச்சத்தை கொடுத்தார். நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்பட்டு பிரைட்டாக, பிரகாசமாய், பேரொளியாக இருக்கிறது. மணவாட்டி என்பது ஆத்துமா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அந்த வசனத்தை வாசிக்க 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:23 வேகமாக வாசிங்க பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றிலுமாய் குற்றமற்றதாக தேவன் காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. ஆக இந்த இடத்துல ஆவி என்று சொல்லுவது நம்முடைய மனுஷிக ஆவி என்ன சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக பிதாவாகிய தேவனோடு கூட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மகிமையின் ஆவியாக இருக்கிறது. மணவாட்டி என்பது நம்முடைய ஆத்துமா. அவருடைய ஆத்துமா மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த ஆத்துமா என்பது அந்த உள்ளான மனுஷன், சொல்லப்போனால் உள்ளான மனுஷன். எங்கள் புறம்பான மனுஷனானது மரித்தும், எங்கள் புறம்பான மனுஷனானது மரித்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்முடைய ஆத்துமா என்ன செய்யுதுன்னா நமக்கு தயாராக இருக்குது. மனுஷனை நீங்கள் வெளி தோற்றத்தில் வச்சு நீங்கள் கணக்கிடவே முடியாது. உள்ளான மனுஷனுக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றம் இருக்கிறது. ஆக இங்கே மணவாட்டி என்று சொல்லுவது, அதாவது வந்து மணவாட்டி கேட்பா,
என் ஆத்தும நேசரை கண்டீர்களே ஆனால், என் ஆத்தும நேசர் என்று, அது ஆத்துமா தான் இந்த மணவாட்டி. நல்லா கவனிக்க, நம்முடைய உள்ளான மனுஷன் இந்த மாம்ச உடலிலிருந்து ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது, கர்ப்ப வேதனைப்படுகிறது. இந்த சரீர மீட்புக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறது. ரோமர் 8:23 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை இதெல்லாம் நம்ம நிறைய காட்டினே போகலாம், டைம் ஒன்றாவது வாசிங்க. ரோமர் 8:23 கர்ப்ப வேதனை, நம்ம சரீர மீட்புக்காக கர்ப்ப வேதனைப்படுவது தான் மணவாட்டி. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய இந்த சரீர மீட்புக்காக உள்ளுக்குள்ள பரிதவிக்கிற இந்த அனுபவம் தான் மணவாட்டி. எத்தனை சொல்றது புரியுது? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தர் தான் ஆவி, தேவன் ஆவியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுவதில்லை, அது துக்ககரமானது. நல்லா கவனிக்கணும். இந்த ஆவி மணவாட்டி என்பதை பரிபூர்ணப்படுத்துவதே எது என்றால், இந்த ஆவிய மணவாட்டி வா என்பது பரிசுத்த ஆவியானவர். அது ஆவியின் முதற் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் முதற் பலனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆக பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை முற்றிலுமாக இந்த சரீரத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார், இந்த மாம்சத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். ஆக இந்த ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள் என்பதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய ஜெயம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார், அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆக ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்புக்காக புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த தவிப்பு தான் மணவாட்டி. அந்த ஆவியும் மணவாட்டியும் தவிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிதாவை முகமுகமாய் தரிசிக்கும்படியா எப்பொழுது எங்களை மகிமைப்படுத்தி எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் மறுரூபமாக்கப்பட்டு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் முகமுகமாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் அங்கலாய்த்து அந்த சரீர மீட்புக்காக தவிக்கிற அந்த தவிப்பு தான் மணவாட்டி. ஆமென். அவருடைய ஆவியும் தவிக்கிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆமென். ஆக ஜீவ தண்ணீருக்குள்ள நல்லா கவனிங்க, ஜீவ தண்ணீர், ஜீவ நதியில நல்லா டிஃபரெண்டா புரிஞ்சுக்கணும். ஜீவ நதியில வேர் விட்டு நல்ல அந்த ஜீவ நதியில உள்ள நல்ல வேர் போயிட்டு அந்த தண்ணீரை நல்ல பரிபூர்ணமாய் குடிப்பது என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையும் பிதாவாகிய தேவனுடைய மகிமையும் அறிகிற அறிவு. நீங்கள் சபைக்கு வந்து உக்காந்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை புரிய வைப்பார். அது அப்படியே நான் அடிக்கடி பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், டேய் சத்தியத்தை பேசும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, வந்து வசனத்தை கேட்குறீங்க. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அதுக்கான ஏற்ற வேலை வரும்போது அதை உங்களுக்கு புரிய வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பலமுறை சொல்லியிருப்பேன். என்ன, என் ஆண்டவர் ஒரே ஒரு சொட்டு தண்ணீரை கூட வீணாக்காதவர். ஆமேனா, நான் அடிக்கடி சொல்லிக்கினே இருப்பேன். இன்னைக்கு நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, நம்மெல்லாம் 1000 வருட அரசாட்சியில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டி நம்மை மகிமையாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ கடந்த வாரத்தில் ஜீவா எனக்கு சொன்னாப்பா, நீ சொன்னேன், நீ நிறைய பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் பயங்கர ஆழமாக பேசும் போதெல்லாம் எனக்கு நான் வந்து ஒன்றையும் புரியல, ஆனால் இப்போ போய் அங்கே பைபிள் காலேஜில் அதை பண்ணும்போது எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுப்பான்னு சொன்னான். கையை வைத்திராமேன்னு சொல்லாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறேன். நான் அதான் அன்பாய் சொல்கிறேன், நீங்கள் சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிற நீங்கள், தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்கள் ஒருபோதும் ஒரு வினாடி கூட வீணா போகாது. ஏனென்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவ நதியில நாம் வேர் விட்டிருக்கிறோம். எங்க விட்டிருக்கிறோம்? ஜீவ நதியில வேர் விட்டிருக்கிறோம். அந்த ஜீவ தண்ணீர் தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த தவிப்பு தான் சரீர மீட்பின் தவிப்பு தான் மணவாட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலம், பரிசுத்த ஆவியினுடைய ஆவியின் முதற் பலன் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். நம்ம மேல் இரக்கமுள்ளவராய் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை
கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறித்து தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்ற வாழ்க்கையும் செய்வதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆக இந்த ஆவிய மணவாட்டியும் வா என்கிறார்கள். ஆக ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களாக இருக்கிற நட்சத்திரமாக இருக்கிற ஒரு ஊழியக்காரன் எதை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்றால், எங்கள் சரீர மீட்பு எப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் எப்போது நாங்கள் மீட்கப்படுவோம், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காதே, அழிவுள்ளதாக இது அழியாமை சுதந்தரிப்பதில்லையே, ஆண்டவரே நாங்கள் எப்போது எங்கள் பிதாவை முகமுகமாய் தரிசிப்போம் என்கின்ற அந்த வாஞ்சையும் அந்த தவிப்பும் அந்த தவணமும் அந்த தாகமும் உடையவர்களாய் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் சர்வ வல்லவரை நாங்கள் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே என்கின்ற அந்த ஒரு பாரத்தோட அந்த ஊழியக்காரன் பிரசங்கிக்க வேண்டும். நம்முடைய செய்திகள் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ கேட்கிறவர்களும் என்ன, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆவியும் மணவாட்டியும் என்றாலே அதை ஒருங்கிணைத்து பரிபூர்ணப்படுத்தி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூர்ண புருஷனாக மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட அந்த ஆவியானவரால் மட்டும்தான் இந்த ஆவியும் மணவாட்டியும் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளாக பூர்ணப்படுத்த முடியும். ஆக ஒரு ஊழியக்காரனை இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஆவியும் மணவாட்டியும் வான்னு கூப்பிட்றாங்கப்பா. அப்போ எல்லா ஊழியக்காரனும் எப்படி பிரசங்கிக்க வேண்டும், அப்போ எல்லா ஊழியக்காரனும் பிரசங்கிக்கிறாங்களா அப்படின்றத விட நீங்கள் செக் பண்ணணும், எந்த ஊழியக்காரன் வா என்கிறார்கள். எதற்காக? எங்கள் சரீரம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த சரீரத்தை இந்த பூமியில் பாவத்தில் விழக்கொண்டு இந்த சரீரத்தை சுகபோகமாய் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த சரீரத்தினுடைய சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். நல்லா டிஃப்ரெண்டாக புரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தினுடைய சுகபோகத்தை அனுபவிக்கிறார்களா, அல்லது இந்த சரீர மீட்புக்காக ஆவிய மணவாட்டியை வா என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறார்களா? எங்களுடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் எப்பொழுது வரும் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறார்களா? அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், காரணம் என்னன்னு சொல்கிறார் இங்கே, கேட்கிறவன் வா என்பானாக. இந்த சத்தியத்தை கேட்கிறவனும் என்ன சொல்லணுமா, வான்னு சொல்லணும். எங்கள் சரீர மீட்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரிஞ்சு போச்சா இல்லையா? ஆமேனா? அப்போ கேட்கிறவர்களும் சபையில் இருக்கிற நீங்களும் என்ன பண்ணணுமா, வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன். இந்த தாகமா இருக்கிறவனால கொஞ்சம் விளக்கப்படுத்திக்க. தாகமா இருக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நாங்கள் சோறு தின்ற ஆண்டவரே. என்னது ஆண்டவரே? நாங்கள் என்ன தின்றோம்? நாங்கள் சாப்பிட்றோம் ஆண்டவரே. இப்போ சாப்பாடு இல்லைன்னா நாங்கள் காலி. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன் என்றால் நாங்கள் சாப்பிட்றோம் ஆண்டவரே. அலறுவாங்க அப்படியே, நாங்கள் சாப்பிட்றோம் ஆண்டவரே. சாப்பாடு ஒரு நாள் இந்த உடல் சாப்பாடையும் ஏற்றுக்காது. அப்போ நாங்கள் ஒன்றுமில்லாமல் போயிடுவோமா? அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் என்றென்றைக்கும் இருக்கிறவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு ரூபமும் இல்லை. மனுஷரில் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அவரை அறிகிற அறிவின் தாகம். இந்த தாகமாக இருக்கிறேன் என்பது நாங்கள் மரிக்கிறோமே, நாங்கள் ஒன்றுமில்லாமல் சாகிறோமே, ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கை மீட்கப்படாதா? அந்த சர்வ வல்லவரை நாங்கள் அறிய மாட்டோமா? அந்த மகிமையின் தேவனை நாங்கள் அறிய மாட்டோமா என்று சொல்லி அதரிசனமாக இருக்கிறவரை அவர் தான் அதரிசனமாக இருக்கிறாரு. எப்படி அறிய முடியும்? இந்த ஜீவ தண்ணீர் என்றால் என்ன? நல்ல கவனிங்க. சர்வ வல்லவரை அறிகிற அந்த அறிவு, சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிற அந்த மகிமை, சர்வ வல்லவரை அறிகிற பிதாவாகிய தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவு அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து என்னுடைய வறண்ட, என்னுடைய வறட்சியை, என்னுடைய பட்ட மரத்தை போக்கி என்னுடைய தாகத்தை தணிக்கிற ஜீவ தண்ணீராகிய என் இயேசு கிறிஸ்து என் அண்டையிலே வருவாராக. அவருடைய குமாரன் வருவாராக. நாங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இருக்கிறோம், அவருடைய குமாரன் வருவாராக என்பதுதான் ஜீவ தண்ணீர். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நாங்கள் எல்லாரும் பட்டமரமாக இருக்கிறோம். ஆண்டவரே என் பிதாவே, நாங்கள் மரிக்கிறோம், நாங்கள் சாப்பிடுகிறோம். ஒரு நாள் எங்களுக்கு
அந்த சாப்பாடு இந்த உடம்பே ஏற்றுக்காது. இந்த உடல் பட்டமரமாக இருக்கிறது, இது மரித்து கொண்டிருக்கிறது, இது செழிப்பாக இல்லை. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் இறைவனை தேடுவார்கள், கடவுளை தேடுவார்கள். அவரை நாங்கள் அடைவதற்கான வழி என்ன என்று சொல்லி உள்ளுக்குள்ளேயே ஒரு தாகமும் தவிப்பும் ஏற்படும். அதை தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க தண்ணீர் கிட்ட வாங்க. தேவனிடத்திலிருந்து வந்தவர் தேவனை மட்டுமே வெளிப்படுத்துகிறார், தேவனை மட்டுமே மகிமைப்படுத்துகிறார். அவர்தான் அந்த ஜீவ தண்ணீர். அவர் முழுக்க முழுக்க தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர். அப்போ அந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தை கண்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அறிந்தவர் வந்து அவரையே பேசுகிறார். தம்முடைய சுயத்தை பேசாமல், நான் என்னுடைய சித்தத்தை செய்யும்படி வராமல், எனக்கு பிரியமானதை நான் செய்யாமல், என் பிதாவுக்கு பிரியமானதையே நான் எல்லாம் பட்ட மரங்கள் சுயத்தில் இருக்கிறது. எல்லாமேனா எல்லாம் என்ன மரம்? எல்லாம் வாய்த்தன்னு சொல்லி எல்லாம் என்ன மரம்? பட்ட மரங்கள் எல்லாம் சுயத்தில் வேலை செய்கிறது. ஆனால் பச்சை மரம், பசுமையான மரம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய வேர் பிதாவுக்குள் இருக்கிறது. இந்த பட்ட மரங்களை எல்லாம் பச்சை மரமாய் பசுமை மரமாய் பிதாவாகிய தேவனை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்ட இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாம் பசுமையான மரங்களாக மாறும்படியாய் பிதாவாகிய தேவனில் இருந்து வந்த ஒரே ஒரு தண்ணீர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென் சொல்லாமா? நாங்கள் பட்டமரமா இருக்கிறோம், பட்டமரம் முறிந்து விழும். யோபு சொல்றார் இல்லையா, அக்கிரமமானது பட்டமரத்தை போல முறிந்து விழும். நாங்கள் எல்லாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறோம். ஒரே மனுஷனுடைய மீறுதல், அந்த மீறுதல் அக்கிரமம், அந்த அக்கிரம சாபம் வந்து இன்னைக்கு எல்லாரும் பட்டமரமாக இருக்கிறோம். ஆனால் எங்களை பச்சை மரமாய் பசுமை மரமாய் செழிப்புள்ள மரமாய் கனி கொடுக்கிற மரமாய் எல்லாரும் எங்களுடைய நிழல்ல வந்து தஞ்சமடையக்கூடிய வாசனை உள்ள மரமாய் எங்களை மாற்ற வேண்டுமேயானால் எங்களுக்கு பிதாவினிடத்திலிருந்து பிதாவை அறிகிற அறிவு, பிதாவின் மகிமை அறிகிற அறிவு, பிதாவாகிய தேவனுடைய குமாரனை அறிகிற அந்த அறிவு, அந்த பரிபூரணம், அதுதான் நதியில வேறு விட்டிருப்பது. ஆக அந்த தண்ணீர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமென் சொல்லாமா? பிதாவின் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்த இந்த ஜீவ நதி, அதுதான் இந்த தண்ணீர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55:1 வாசிக்கும் போது நீங்க இதான் சொல்ற ஆண்டவர், இந்த தண்ணீர் கிட்ட வாங்க, குமாரன் கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறாரு. எல்லாம் எடுத்து வாசி பார்க்கலாம். ஏசாயா 55:1. ஓ தாகமா இருக்கிறவர்களே, தாகமா இருக்குன்னா புரிஞ்சு போச்சா? ஆண்டவரே, நாங்கள் பட்டமரமா இருக்கிறோமே அப்பா, ஒரு நாள் முறிந்து விழுவோமே, எங்களுக்கு ஜீவன் வேண்டும், எங்களுக்கு ஜீவன் வேண்டும், எங்களுக்கு ஜீவன் வேண்டும். நாங்கள் பாவிகளா இருக்கிறோம், நாங்கள் பாவிகளா இருக்கிறோம். நாங்கள் மீறுதல் செய்து தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமக்காரர்களாக இருக்கிறோம். இந்த அக்கிரமமானது பட்ட மரத்தை போல முறிந்து விடும். ஆனால் எங்களை செழிப்பாக்க, எங்களை தேடி எங்களுக்கு தண்ணீர் வேண்டும். என் சர்வ வல்லவரே, நம்முடைய பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ளவர், அவர் பூரண சர்க்குணர், அவர் மகிமையின் கர்த்தர், அவர் அன்பே உருவாயிருக்கிறவர். அந்த ஜீவ தண்ணீரை இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் மேல தாகம் வேண்டும். நான் மரிக்க விரும்பல ஆண்டவரே, நான் மரிக்க விரும்பவில்லை. எத்தனை பேர் மரிக்க விரும்பல? கையை வைத்திரமேன்னு சொல்லுங்க. சாக விரும்பாதீங்க, சாக விரும்பாதீங்க. நாங்கள் மரிக்க விரும்பல ஆண்டவரே, நாங்கள் தாகமா இருக்கிறோம், நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தாகமா இருக்கிறோம். அப்போ தாகமா இருக்கணும், எங்களுக்கு தண்ணீர் வேண்டும். எல்லாம் பட்டமரங்க. இந்த பட்டமரமே இன்னொருத்தனை வழிகாட்டுது, இந்த வழியில் போட அந்த வழியில் போடான்னு. அதெல்லாம் எங்களுக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழிகள். எல்லா மனுஷனுக்கும் ஒரு வழி இருக்கு, அந்தந்த பாதையில் ஓடிங்கிறான், முடிவு மரண வழி. எங்களுக்கு ஜீவன் அண்டையில் நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே ஆனால் எங்களுக்கு ஜீவ தண்ணீர் வேண்டும், ஜீவ நதி வேண்டும். அப்படியானால் யாரெல்லாம் மனசுக்குள்ள எங்கே நிம்மதி, எங்கே சமாதானம், எங்கே பேரின்பம், இந்த பேரின்ப நதியினாலே தாகம் தீர்க்கிறீர்,
பேரின்ப நதி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிதாவையே மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமெனா. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். நான் தான் ஜீவனை பற்றி பேசுகிறவர், நான் தான் என் பிதாவிலிருந்து புறப்பட்டு வந்தவர். பணம் இல்லாதவர்கள் இலவசம். ஆமெனா. கையை உயர்த்தி சொல்லாமா? பணம் இல்லாதவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெறுவதற்கு எந்த பணமும் தேவையில்லை. யாரெல்லாம் வருத்தத்தோட, வேதனையோட, போராட்டத்தோட, பிரச்சனைகளோட இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து மகிமையாய் அவர்களை நடத்துகிறார். இலவசமாய் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் நம்மை இலவசமாய் மாற்றுவதற்காக. நமக்குள்ள அந்த இலவசம். என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லாத. நான் ஏசப்பாவுடைய மகிமையில தான் நான் வேறு விட்டிருக்கிறேன். பணம் இல்லாதவர்களே, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லாத. இருக்குது, தரேன். இப்போ இல்லை இல்லையா? இப்போ இல்லை, அதை மனசில் வச்சுங்க. இருக்குது, தரேன். அல்லேலூயா. பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நல்ல டைட்டா சாப்பிடுங்க. திடமான ஆகாரத்தை நான் தருகிறேன். என் பிதாவை தரிசிப்பதற்கு எப்படிப்பட்ட பலன் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி திடமான ஆகாரத்தை தருகிறேன். நல்லா சாப்பிட்டுட்டு நான் கொடுக்கிற இந்த பானத்தையும் குடியுங்கள். அது என்ன? திராட்சரசமும் பாலும். இந்த திராட்சரசமும் பாலும் நான் தருகிறேன். அந்த ஜீவ தண்ணீருக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கிறது. இதையெல்லாம் குடித்து விட்டு நல்ல மகிமையாக இருங்கள். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் செழிப்பாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணுமா? செழிப்பா இருக்கணுமாம். அப்போ கொழுமையா இருக்கணுமா? நம்முடைய ஆத்துமா கொழுமையாக இருக்கணுமா? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்க ஆத்துமா கொழுமை, செழிப்பு. ஆமென். அது என்ன பண்ணுன்னா, பிறர் நலன் விரும்பி பிறருக்காக, மற்றவர்களுக்காக கொடுக்கிற அந்த செழிப்பு வந்துடும். இல்லைன்றதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஆமெனா. என்கிட்ட இருக்கு, நான் பிதாவின் பிள்ளை. அந்த ஆளுகை செய்கிற அந்த அனுபவம் தான் கொழுமையான பதார்த்தம். எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை அந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்துவார். இப்போ நிறைய பேர் சபைக்குள்ளே வந்துட்டு, ஆண்டவரே இன்னமும் என் ஆத்மாவுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியே இல்லையே ஆண்டவரே, நீங்கள் கேட்டு உட்காந்துருப்பீங்க. கர்த்தர் உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாய், கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து திடமான ஆகாரமாகிய நல்ல கருகலான சத்தியங்கள், பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த மகிமையின் சாரத்தை நல்லா உணர்ந்து அதை நீங்கள் அறிய ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கான அத்தனையும் தேவன் பரிபூர்ணமாய் கொடுக்க வல்லமை உடையவர். எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. ஆமேனா. வசனத்தில் நீங்கள் தேறிட்டீங்கன்னா நீங்கள் செழிப்பாக தான் இருப்பீங்க. ஆமேன். உங்கள் மனம் எப்பவுமே செழிப்பாக இருக்கும், எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும், எப்பவுமே கொழுமையாக இருக்கும். ஆக இந்த தாகம் என்பது, நாங்கள் மரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நித்தியரை சந்திக்க வேண்டும், நாங்கள் நித்தியரை குறித்த அறிவு எங்களுக்கு வேண்டும். இதுதான் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் அறிகிற அறிவு. நீங்கள் இயேசு ராஜாவை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான், பைபிள் ஸ்டடியில் நல்லா சொல்லி கொடுத்தேன். இந்த பரிசுத்த வேதாகமம் யாருடையது? தேவனுடையது. இந்த வேதம் யாருடையது? தேவனுடைய. இதுதான் ஜீவநதி. இந்த வேதம் தேவனுடையது. சரி, இந்த வேதம் யார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, இந்த வேதத்தை நம் கையிலே கொடுத்தவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். திரியேக தேவன் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவாராக. ஆமேனா. ஆக பிதாவாகிய தேவனுக்கு, இந்த வேதத்துக்காக, பிதாவாகிய தேவனுக்காக, குமாரனாகிய தேவனுக்காக, பரிசுத்தாவாகிய தேவனுக்காக
நாம் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக தாகமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் இலவசமாய் கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 வாசிக்கும் போது, அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு. ஆமென். யாருக்கு யாருக்கு தாகமா இருக்கிறவனா? யாரு? சர்வ வல்லவரை நான் பார்க்க வேண்டும் என்கிற தாகம், சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நான் தரிசிக்க வேண்டும் என்கின்ற தாகம். நாங்கள் எல்லாம் பட்டமரமா இருக்கிறோமே ஆண்டவரே, நாங்கள்லாம் ஒரு நாள் சாகிறோமே ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கை என்ன வாழ்க்கை ஆண்டவர்? நாங்கள் நித்தியமாக இருக்க விரும்புகிறோம். எத்தனை விரும்புகிறீங்க? நான் நித்தியமாக இருக்க விரும்புகிறோம். அதுதான் தாகம். அப்போ நித்தியமாக இருக்க விரும்புகிறவர்களுக்கு நித்தியரே அவர் இறங்குகிறார். அவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இங்கே தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலே இலவசமாய் கொடுப்பேன்றாரு. நல்லா கவனிக்கணும். வெளிப்படுத்தல் 21:6 ஊற்று என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 22:17 தண்ணீர் என்று சொல்லுகிறார். இந்த 2 வசனத்துக்கும் மிகப்பெரிய டிஃபரெண்ட் இருக்கிறது. கவனிங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஊற்று என்பது அது அடிப்படையான பேசிக் ரட்சிப்பு. பட்டமரமாய் இருக்கிற நாம், இயேசு கிறிஸ்து தான் என் இரட்சகர், என்னை பாவ சாப வியாதி போராட்டம் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தவர் என்று சொல்லி தேவனுக்கு நாம் சத்துருக்களாய் இருந்தபோது, நல்லா கவனிக்கணும், தேவனுக்கு நாம் சத்துருக்களாக இருந்தபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் நாம் விசுவாசிக்கும் போது நமக்குள்ளே உண்டாகிற ஒரு புதிதான ஒரு ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. என்னைக்கு நம்ம கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்ம சாபம் எல்லாம் முறிந்து போனது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஏசப்பாவை உங்கள் வீட்லையா இருக்கட்டும், எந்த இடத்துலனா இருக்கட்டும், நீங்கள் கையை தட்டி பாட்டு பாடி அவரை துதிக்க ஆரம்பிச்சிங்களே, அப்போவே உங்கள் சாபம் எல்லாம் போயிருச்சு. பாவத்தோட, சாபத்தோட, கண்ணீரோட, போராட்டத்தோட, நெருக்கத்தோட, பயங்கரமாக ஆண்டவரே எங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி ஏக்கத்தோட தவிப்போடு இருந்தபோது தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, அவர் இரத்தத்தின் வல்லமை, அவர் இரத்தத்தின் வல்லமை, அவர் எனக்காகத்தான் சிலுவையில் மரித்தாரா, அவர் பரிசுத்தர், அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் போது அந்த ஊற்றை நமக்கு காண்பிக்கிறார். அந்த ஊற்று என்பது இயேசு கிறிஸ்து பரமேறுதல் வரைக்கும் விசுவாசித்து அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதை வரைக்கும் விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பை கொடுத்து சபையில் உட்கார வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை வாழ வைப்பது தான் ரட்சிப்பின் ஊற்று. ஆமெனா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஊற்று என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு கிடைத்தது என்று சொல்லி அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், பரிந்து பேசுதல் வரைக்கும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை நடத்துவார்.
இதுதான் ரட்சிப்பினுடைய ஊற்று. இந்த ரட்சிப்பின் ஊற்று என்பது கிறிஸ்து இயேசு ரத்தத்தின் வல்லமை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு பரிபூர்ணமாக்கப்பட்டு சபையில் நம்ம அவரை நல்லா பாடி துதிக்கிறோம். ஆக நான் அல்ஃபா ஒமேகா என்கிற காரியம் புரிஞ்சு போச்சு. அவர் தான் தேவகுமாரன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் தான் ஒமேகா. அவர் தான் A to Z. அவர் தான் எல்லாம். இயேசு கிறிஸ்து தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு. எங்களை பாவத்திலிருந்து எல்லா விதமான சிருஷ்டியிலிருந்து எங்களை மீட்டெடுத்து சிருஷ்டிகர்த்தர் எங்களை மீட்கிறார் என்கின்ற ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிப்பது தான் ஜீவ ஊற்று. அது என்ன ஊற்று? ஜீவ தண்ணீர் ஊற்று. இந்த ஜீவ ஊற்று என்பது அடிப்படை. ஆமேனா? சபைக்குள்ளே அமர்ந்திருப்பது. ஆனால் 22:17 வெளிப்படுத்தல் 22:17 தண்ணீர் என்று சொல்ல. தண்ணீர் என்பது நதி. அந்த ஜீவ ஊற்றிலிருந்து அந்த ஊற்றை மட்டும் பார்த்து உட்கார்ந்துக்கிறோம். ஊற்று பிளந்தது. பிதாவாகிய தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அவர் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். தேவன் அவரை எழுப்பினார். அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னாங்களே, அது ஊற்று. பிதாவை அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை அறிந்து கொண்டோம். புரிஞ்சு போச்சா? ஊற்றுன என்ன? தண்ணீர் கண்டுபிடிப்பதற்காக கிணற்றை தோண்டுவார்கள். அப்ப தோன்றும் போது ஒரு ஊற்று கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, ஊற்று இருக்கு. இந்த ஊற்று என்பது கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவை அறிந்து கொண்டோம். அப்போ தேவ கோபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டோம். அடிப்படையான ஒரு ரட்சிப்பு. ஆனால் வெளிப்படுத்தல் 22:17 என்பது மணவாட்டி. மணவாட்டி யார் என்றால் நதியில மூழ்குகிறவள். நதியில மூழ்கி தன்னுடைய வேர் முழுக்க நதி ஜீவ நதியில மூழ்கினவள். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்குது. என்ன ஒரு வசந்த வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். ஏசாயா 12:1 அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். நான் உம்மை கையை தட்டி பேரோசையாய் உமது பரிசுத்த நாமத்தை உயர்த்தி, என் கர்த்தராகிய இயேசு ராஜாவே நீ ராஜாதி ராஜா, உமது மகிமை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி உம்மை பாடி துதிப்பேன். எத்தனை பேர் வீட்டில் கையை தட்டி பாடி துதிக்கிறீங்க? வீட்டில் உன் கரகோஷம், இயேசு ராஜாவை துதிக்கிற அந்த கரகோஷம் கேட்டுச்சுனாவே உன் வீட்டில் இருக்கிற சாபம் எல்லாம் போயிருச்சு. அது நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர். நல்லா கவனிக்கணும். இந்த தேவ கோபம் தான் சாபம். ஆமெனா? சாபம்னா என்ன? தேவ கோபம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த ஒப்புரவாதல் என்பது ஊற்று. அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது என்பது நதி. ஆமென். புரியுதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மூலமாய் பிதாவாகிய தேவனை அறிந்து கொண்டோம் என்பது ஊற்று. அந்த ஊற்று தண்ணீர் அண்டையில் உணர்த்துவேன். என்ன கோபம் இருந்துச்சு, தேவனை நாங்கள் அறியாமல் இருந்தோம். சாபம் எங்கள் மேல் இருந்தது ஆண்டவரே. சாபத்தினாலே நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் புறஜாதியார இருந்தோம் ஆண்டவரே. என் தேவனே, நாங்கள் நீர் என் மேல் கோபமா இருந்தீர். ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். கரங்களை தட்டி எல்லாருமாய் தேவாதி தேவன் எங்களை தேற்றுகிறார். எங்களை செழிப்புள்ள மரங்களாய், நல்ல செழிப்பான மரங்களாய், கனி தரக்கூடிய மரங்களாய், நல்ல இலை பசுமையான மரங்களாய் மாற்றுவதற்கு நம் மண்டையிலே வருகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, இதோ தேவனே ரட்சிப்பு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். என் இயேசு கிறிஸ்துவே, இதோ behold my Elohim, my God, Lord அல்ல, my God is my salvation. நல்லா கவனிங்க. behold my
அந்த எலோகிம் என்ற வார்த்தை நீங்கள் ஸ்கிரிப்சரில் பார்த்தீங்கன்னாக்கா 2009 அந்த டிரான்ஸ்லேஷன் அந்த எலோகிம், இந்த எலோகிம் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தேவனிலிருந்து புறப்பட்டு வந்தவர். ஆகையால் அவர் என்னை ரட்சித்தார். ஆக அவர் மரித்தது ஏன் பாவத்துக்காக என்கின்ற அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க ரட்சிப்பு. அந்த பாவ உணர்வு அடையும் பாருங்க, அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. தொடர்ந்து வாசிங்களேன். நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கீதம் துதி ஆரம்பிச்சிருச்சு. யார் யாருடைய வாயிலெல்லாம் பாடலை பாடி நீங்க துதித்து கொண்டே இருக்கிறீர்களோ நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. இப்ப 3வது சொல்றாரு பாருங்க, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பப்ப என்ன செய்வீங்கன்னா, அந்த ஊற்றிலிருந்து தண்ணியை பிடிச்சி உங்க தாகத்தை தீர்த்து கொள்வீங்க. உங்களுக்கு தாகம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக அந்த ஊற்றண்டையிலே நாங்கள் வருகிறோம். ஆனால் இங்கே ஆவியும் மனவாட்டியும் என்பது ஜீவன் நதியிலே வேர் விட்டவர்கள். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். கனி கொடுக்கிற அனுபவம். இந்த கனி கொடுக்கிற அனுபவம் என்பது மற்றவர்களுடைய மனதை குளிர்ச்சியாக்குற அனுபவம். இலை என்பது நம்முடைய வார்த்தையினாலே அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இன்பமான வார்த்தைகளை, யாக்கோபினுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீதை போல வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாம் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளாக உள்ளே வந்து அங்கே மகிமையாய் நடத்துமே. அதுதான் இந்த நல்ல செழிப்பான இலைகளும் பசுமையான இலைகளும், செழிப்பான மரம் என்பது பசுமையான இலைகளும் நல்ல புசிக்கத்தக்க கனிகளும் இருப்பது தான் ஜீவ நதியிலே அவர்கள் வேறு கொண்டவர்கள். அவர்கள் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவர்கள். சமாதானம், தேவனண்டையிலே சமாதானம் பெற்றவர்கள். அவர்கள் நீதிமான்கள். ஏனென்றால் தங்கள் சகோதரருக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர்கள். யார்? நதியிலே தாகம் தீர்க்கிற அனுபவம் உடையவர்கள். அப்ப நதியிலே தாகம் தீர்க்கப்படுகிற அனுபவம் நமக்கு வேண்டுமே ஆனால் முதல்ல அந்த ஊற்று நமக்கு தெரியணும். ஊற்றிலிருந்து அந்த நதியின் வழியாக அப்படியே கடந்து போய் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நதியில நீச்சல் ஆழம் வரைக்கும் உள்ள போகணும். முழங்கால் அளவு, கணுக்கால் அளவு, இடுப்பளவு நீச்சல் ஆழம் வரைக்கும் உள்ள போய் நல்லா நீந்தி போகிற அந்த அனுபவத்துக்குள்ள ஊற்றிலிருந்து அந்த நதியிலே பயணம் செய்யக்கூடிய அனுபவம் வருகிறதே, அவள்தான் மனவாட்டி. மேன் இங்கே கோபம், ஊற்று என்பது தேவ கோபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? இப்போ நதியின் அனுபவத்துக்குள்ள நாம் வந்திருக்க வேண்டும். இந்த நதியின் அனுபவம் என்னது அப்படின்னா, இயேசு ராஜாவை பற்றின அந்த மகிமையில உட்கார்ந்து இதுல என்னமோ இருக்கு, இது என்ன, இது என்ன, இது என்ன, இந்த மன்னாவை நான் புசிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் சோற தின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் பட்டமரம் முறிந்து விடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா, எழுத்து, ஒவ்வொரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பையும் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுகிற அனுபவம், நதியிலே குடிக்கிற அனுபவம். நதியிலே குடிக்கிற அனுபவம் தான் ஆவியும் மனவாட்டியும். ஆமென். இவங்களுக்கு எவ்வளவு ஆண்டவரை பைபிள் ஸ்டடி எடுத்தாலும் அப்படியே அந்த அந்த மனமகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. மணிக்கணக்காக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த அனுபவம். இப்போ எல்லாரும் ஊற்றண்டிலே வந்திருக்கிறீர்கள். அந்த ஊற்று என்பது அவருடைய கோபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை. எல்லா பாவ சாபங்கள், ஜென்ம எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியையிலிருந்து எல்லாவற்றையும் நீக்கி நம்மை தாகம் தீர்த்தார். அந்த ஊற்றண்டையிலிருந்து
அந்த நதி போகிற அந்த இடமெல்லாம், இப்போ நம்ம அதை எசேக்கியேலுக்கு போனால் இப்போ நம்ம டைம் ஆகிடும், அது பயங்கர ரகசியம் இருக்குது. இப்போ இதை மாத்திரம் சொல்லி நான் டிஃப்ரெண்ட்டாக காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நல்லா கவனிக்கணும், இந்த ஆவியும் மனவாட்டியும் என்பவர்கள் தேவனண்டில சமாதானம் பெற்றவர்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், பட்டமரமாக இருந்தோம். பச்சை மரத்துக்கே இந்த பாடென்றால் பட்டமரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதனால தான் வந்து அந்த அந்த வசந்த வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48:18 வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால். அல்லேலூயா. அதான் முடிஞ்சு போச்சு. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அந்த பாவம் எல்லாம் கழுவப்பட்டு, நான் செய்த பாவம், நல்லா கவனி, நான் செய்த பாவங்கள் எவ்வளவு ஆண்டவரே என்று சொல்லி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது என்பது ஊற்று, அவர் இரத்தத்தின் வல்லமை ஊற்று. ஆமேனா. ஆனால் கற்பனைகளை கவனித்து விருத்த சேதனமுள்ள செவி, இந்த விருத்த சேதனமுள்ள செவி என்பது அவருடைய வாய் கொன்னை வாய், செவ்வையாய் பேசி, அது இலை, பசுமையான இலை. இப்போ நீ செவ்வையாய் பேசுகிற அப்படின்னாவே நல்ல கனியை கொடுக்குற அனுபவம் உனக்குள்ளே வந்துவிடும். அப்போ தேவன் இயேசு ராஜாவுக்குள் இருக்கக்கூடிய இந்த உறவு பலப்படும். என் உடம்புல ஓடுற ரத்தம் அவருடைய எச்சில், நான் சுவாசிக்கிற காற்று அவருடைய சுவாசம், என்னுடைய உடம்பில் இருக்கிற அனல் அவர் என் மேல் அணைத்து கொண்ட பாசம். ஒரு தாய் தம் பிள்ளைக்கு அப்படியே அணைச்சி சூடு கொடுப்பா பார்த்தீங்களா? ஒரு தாய் இந்த இந்த குழந்தைக்கு, நான்லாம் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கூட எனக்கு வந்து காசு இருக்காது. நான் என்ன செய்வேன்னா, எனக்கு அப்போ ஒரு இது, இப்போ கண்மணிலாம் இருந்தப்பெல்லாம் ரொம்ப சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இருக்காது. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுவேன்னா, அவளை துணியெல்லாம் நல்லா அழுத்துட்டு, என் உடம்புல துணியெல்லாம் அழுத்துட்டு அப்படியே என் மார்மலை போட்டுக்குவேன். அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த ஈட்டி நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாக நான் செய்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த நம்ம மகிழ்வு. அதே போல் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் உடம்புல இந்த பஞ்ச பூதங்கள் அவருடைய சாயலில் என்னை சிருஷ்டிக்கும்படியாய் அவர் என் மேலே வந்து படுத்தார். என் மேலே வந்து படுத்து எனக்கு அனல் கொடுத்து, அவர் கண்கள் என் கண்களோட வைத்து, அவர் வாய் என் வாயோட வைத்து, அவருடைய உள்ளங்கை என் உள்ளங்கையில் வைத்து எனக்கு ஜீவனை கொடுத்து அவர் என் வாயில் ஊதினார். நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார்னா மூக்கில் வச்சு ஊதினார் அல்ல, ஆக்சுவலாக வாயில் வச்சு ஊதி நாசியிலே சுவாசத்தை கொடுத்தார். என் இயேசு ராஜா என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. அவரை நான் உயர்த்துவேன். ஆமேனா. அப்படி தான் நமக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த டிவிலெலாம் நீங்கள் பார்க்கும்போது என்னமோ கையில் அப்படியே இந்த மண்ணை பிசைஞ்சு எடுத்துகிட்டு பூனடி ஊதுற மாதிரி இருக்கும். அந்த காற்று மாதிரி ஒன்று போய் அப்படியே அந்த மண் ஏந்துக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்பாதீங்க. அப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்தது. நாம் அவரில் பாதி அல்லவா? ஆமேனா. அவருக்குள் கலந்தவர் அல்லவா? ஒவ்வொரு மனுஷனும் விலையேற பெற்றவன். பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் அவருடைய பார்வைக்கு அற்பமானவங்க யாருமே கிடையாது. அவர் அவ்வளவாய் மகிமை நடத்துகிறவர். கற்பனைகளை கவனிப்பது என்பது விருத்த சேதனம் உள்ள செவி. அப்படி நீ கற்பனைகளை கவனித்தாய் ஆனால் அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். இதுதான் இந்த ஆவியும் மனவாட்டியும். இந்த சமாதானம் என்பது பிதாவாகிய தேவனோடு சமாதானம். அதைத்தான் நாம் பார்த்தோம். சமாதானத்தின் தேவன் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலும் குற்றமற்றதை காக்கப்படுவாராக. சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஆக இந்த சமாதானம் என்பது, இந்த சமாதான நதி என்பது நதியிலே மூழ்கி வேர் விட்டு நல்ல பயணம் செய்து பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவம். அப்போது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். நல்லா கவனிங்க. தேவனோடு சமாதானம், மனிதர்களிடத்தில் நீதி. எது நீதி என்றால், என் சகோதரனுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறனே, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறேன், நான் கோபப்படுவதே இல்லை, அது நீதி. அவர்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறேன்.
என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவருடைய எலும்புகளுக்கு ஔஷதமாய் இருக்கிறது, அவருடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் அண்டையிலே அவர்கள் விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாய், கிறிஸ்து இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாய் என் வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தை என்பதுதான் இந்த நீதி. அடுத்தது எனக்கு கொடுக்கப்பட்ட என் குடும்பத்தார், என் சபையார், என் சகோதரர்கள், அவர்களுக்கு நான் நன்மை செய்து அவருடைய இருதயத்தை நான் குளிர பண்ணுகிறேன். அவர்களுக்கு அவருடைய மனம் குளிரச் செய்வது என்பது மாபெரும் நீதி. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்துவோமாக. ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. அந்த நீதி சமுத்திரத்தின் அலை எவ்வளவு எல்லாருக்கும் அப்படியே கண்ணில் காட்சி கொடுக்கும். அப்படியே அந்த சவுண்டு எப்படி இருக்கும்ல, ஆமேனா, அந்த சத்தம் எப்படி இருக்கும்? அது போல உன் நீதியை உன் ஜனங்க அறியணும். நீ தான தர்மம் பண்ணுவது, என் கணவன் பாவியா இருக்கிறாரு, அவர் எனக்கு என்ன செய்வார் எனக்கு தேவையில்லை, என் கணவனுக்கு நான் என்ன செய்வேன்? என் மனைவி ஒரு பாவிதான், என் மனைவி எனக்கு என்ன செய்வாள் அல்ல, என் மனைவிக்கு நான் என்ன செய்தேன், என் குடும்பத்தாருக்கு, என் சபையாருக்கு நான் என்ன செய்தேன்? இதான் இந்த நீதி, தான் ஆவியும் மனவாட்டியும். இவர்கள் ஜீவ தண்ணீர், ஊற்றண்டை அல்ல, ஜீவ தண்ணீர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நதியில பயணம் போகிற இந்த அனுபவம் தான். அதுதான் அந்த கொஞ்ச காலம் இயேசுவுக்காக அந்த பாட்டை நான் மாற்றி பாடுவேன். பாடும்போதெல்லாம் ஆமேனா, எப்படி பாடுவேன்? நல்ல பயங்கரமான வரிகள். தாயார் சாரா நௌரோஜி அம்மாவுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் நல்ல பாடல். நான் அதிகமாய் அந்த பாடலை பாடுவேன். சின்ன சின்ன வார்த்தைகளை மாத்திரம் இந்த தியாலஜிக்கலாக கொஞ்சம் மிஸ் ஆகும்போது அதை மாத்திரம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி நம்ம பாடுவோம் இல்லையா? அந்த பாட்டை பாடுவோம், ஞாபகம் தான் இல்லையா? அவங்க ஜீவ ஊற்றருகே அப்படின்னுவாங்க, ஆனால் நாம் ஜீவ நதி அருகேன்னு கொண்டு வந்திருப்போம். ஆமேனா, இல்லையா? டிஃப்ரெண்ட் புரியுதா இல்லையா? சரி, நமக்கு நேரம் இல்லை அந்த பாடல் பாடுறதுக்கு. இப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம். ஆக இந்த கற்பனைகளை கவனித்திருப்பது என்பது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் நிறைவான வளர்ச்சியினுடைய பூரணம். இந்த பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் இந்த ஜீவ தண்ணீரில், இந்த ஜீவ நதியில் அவர்கள் இருப்பார்கள். இந்த 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 ஜீவ தண்ணீரை நாம் குடிக்கும்போது, தாகத்தோடு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை, இயேசு கிறிஸ்து மனுஷனாக வெளிப்பட்டார். அவர் தேவன். அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, தேவன் அவரை எவ்வளவாய் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் கேருபீன்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். கேருபீன்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிற என் மகிமையின் கர்த்தருடைய மகிமை என்ன? கிறிஸ்துவினுடைய மகிமையினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் பூரண புருஷராக நாம் மாறுகிறோம். இந்த நதியிலே நாம் பயணம் செய்யும் போது கிறிஸ்து இயேசுவை போல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கிறிஸ்து இயேசுவை போல நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ எனக்காக அவர் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் நான் பொறுப்பேற்று, ஊற்று தண்ணீர் என்பது நான் பாவம் செய்தேன், சமாதான நதி என்பது நானே பாவியா இருக்கிறேன். இதுக்கு பெரிய டிஃபரெண்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 4:11 வாசிங்க பார்க்கலாம். இந்த சமாதான நதியிலே நாம் பயணம் செய்வது என்பது எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும், தேவனுடைய குமாரன், அதுதான் ஜீவ தண்ணீர், அதுதான் ஜீவ நதி. குமாரனுக்குள்ளே எல்லாம், குமாரனை அறிவதே பிரதானம். குமாரனுக்குள்ளே எல்லாம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எல்லாம். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூர்ண புருஷனாகும் வரைக்கும். ஆமென். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு இதுதான் அந்த ஜீவ நதியிலே பயணம் போகிற அனுபவம். எப்படியா? இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் அந்த அறிவு, இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் அறிவு. அவர் தாங்க மகிமையின் கர்த்தர். அவருடைய மகிமை அறிவதே மகிமை.
இயேசு கிறிஸ்துடைய மகிமை அறிவதே மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய தெய்வீகம், அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, மகிமை, ஆளுகை எல்லா சகலமும் அவருடைய பாதத்துக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிற அந்த அறிவுதான் அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் நான் பரிபூர்ணமாய் பூர்ண புருஷனாகத்தான் அந்த நதியிலே பயணம் செய்கிற அனுபவம். அந்த நதியின் தண்ணீரை மொத்தத்துக்கு உறிஞ்சிக்கணும். அதை உறிஞ்சிக்கிட்டோன்னா உன் சமாதான நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் காணப்படும். அவ்வளவு பெரிய மகிமையை தேவன் நமக்கு அங்கே கொடுக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்ல 9:12 வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை கலந்து போட்டு. நல்லா கவனிங்க. ஊற்று என்பது நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆனால் சமாதான நதி என்பது நானே பாவி. அந்த பழைய மனுஷனை கலந்து போடுற அனுபவம். ஆமென். ப்ளீஸ் பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் கவனிச்சுங்க. பழைய மனுஷனை கலைந்து போட்டு ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள். இந்த மனுஷனை கலைந்து போட்டு. ஆமென். இது ஒரு மகிமையின் அபிஷேகம், இது ஒரு மகிமையின் அனுபவம். புரிஞ்சு போச்சா? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள். இவர்கள் ஜீவ தண்ணீரை குடித்தவர்கள், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு. இப்போ இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவரை உங்கள் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்கின்ற ஒரு மகத்துவத்தை சொல்றார். ஏன்னா நீங்கள் பூரண அறிவு அடைய போகிறீர்கள். பிதாவாகிய தேவனை தாகமாக இருக்கிறீர்கள், என் சர்வ வல்லவனை எப்போது தரிசிப்பேன் என்று தாகமாக இருக்கிறீர்கள். அந்த தாகம் என்பது பூரண அறிவு. அந்த பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனாக இயேசு கிறிஸ்துவை இந்த ஜீவன் நதிக்குள்ள வேர்விட்டிருக்கிறீர்களே, நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமே, ஆமென் சொல்லாமா? இந்த நதிதான் அந்த பரம எருசலேமில், புதிய எருசலேமில் என்றென்றைக்கும் பாய்கிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள இது பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறிகிற அறிவு, இந்த பூர்ணமாக்கப்பட்ட புதிய மனுஷன், சுத்தமான நதி. புரிஞ்சு போச்சா? இப்ப அது ஊற்று அல்ல, அது நதி. வாசிங்க. நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். நல்லா கவனிங்க. மாதந்தோறும் கனியை கொடுக்கும். அந்த கனி ஜனங்கள் புசிப்பதற்கு அவருடைய மன மகிழ்ச்சிக்காக இருக்கும். இலைகள் ஆரோக்கியம், ஔஷதம், எலும்புகளுக்கு ஊனாயிருக்கும். ஏன் எங்கே மாதந்தோறும்? நித்தியத்திலேயே காலம் இருக்குதா? மாதம் இருக்குதா? மாதம் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நிலா, அவர் நீதியின் சூரியன், அவர்தான் அந்த நிலா. இந்த நிலா என்பது வளர்பிறையாய் வளர்ந்து, அந்த 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 வளர்பிறை அன்னைக்கு தான் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா மாதப்பிறப்பை கணிப்பார்கள். ஆக மாதந்தோறும் என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், அவருடைய மகிமை எல்லாமே அதுக்குள்ள. மாதந்தோறும் என்பது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அவர் சகலத்தையும் செய்து முடித்தவராய், நமக்காக யாவையும் செய்து முடித்தவர், காலத்தை ஜெயித்தவர். அந்த மாதந்தோறும் என்பது கிறிஸ்து இயேசுவின் பலியினாலே காலத்துக்கு அப்பாற்பட்டவராக நாம் உள்ளே இருக்கிறோம். ஆனால் நாம் அவருக்கு உள்ளே இருக்கிறோம் என்பதை தான் இந்த மாதந்தோறும் என்பதை காட்டுகிறது. மாதப்பிறப்பு என்பது அதுதான் விசேஷமானது. மாதப்பிறப்பில் ஒன்று கூடி வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் அப்படியே நிறைவேற்றுகிறார். ஆக இந்த மாதந்தோறும் என்கின்ற இந்த மகிமைக்குள்ளாக இந்த ஜீவன் நதியிலே பயணம் போகிற இந்த ஜீவ நதிக்குள்ளாக வேர் கொண்டு அந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தவர்கள் தான் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ நதி. ஆக இந்த நதி எங்கிருந்து புறப்பட்டு வந்தது என்றால் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. அதுதான் அந்த தண்ணீர், அதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? அவர்தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இனி ஒரு சாபமும் இராது, தேவ கோபம் இனிமே கிடையவே கிடையாது. தேவனும் ஆட்டுக்குட்டியும் இருக்கிற சிங்காசனம்
அதிலே இருக்கும், அதிலே இருக்கும், அதில் என்னென்னைக்கும் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். கரண்ட் சொல்லாமா? அரசாண்டா என்னது? கொடுப்பது. ஆமென். அரசாளுகை செய்யறாங்கன்னு என்ன அர்த்தம்? ராஜாக்கள் கொடுப்பாங்க. நமக்கு கரண்ட் கொடுக்குற ராஜா, அப்புறம் சிலிண்டர் கொடுக்குற ராஜா இந்த பூமியில் இருக்கும்போது, அப்புறம் இன்னும் எல்லா வசதிகளையும் எவ்வளவு பொருட்களுடைய விலை நிர்ணயம் பண்ணுறது எல்லாம் அரசாளுகிறாங்கன்னா கொடுக்குறாங்க இலவசமாய். அந்த இலவசம் என்பது நம்முடைய மனசுக்குள்ளே வரணும். என் கர்த்தர் கொடுக்குற பலனில் நான் வேலை செய்கிறேன் எந்த கிடையாது. என் கர்த்தர் கொடுக்கிற பலனில் நான் வேலை செய்கிறேன். என்னுடைய பணம் அல்ல, இது என் பணம் அல்ல, என் கர்த்தர் கொடுத்த பணம். இலவசமாய் அவர் எனக்கு கொடுத்தார். இந்த வேலையை கொடுத்தது என் கர்த்தர். இந்த அனுபவத்தை நமக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் நமக்குள்ளே இந்த ஒரு மகிமையான இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போக முடியும். எல்லாவற்றையும் கொடுக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அப்படி வருவோமே ஆனால் நாம் எல்லாருக்குமே நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆக இந்த ஜீவ ஊற்றிலிருந்து நாம் ஜீவ நதியில் பயணம் செய்கிற அனுபவத்துக்குள்ளே வருவோமேயானால் நித்திய காலமாக இந்த பரம எருசலேமுக்குள்ள இந்த நதியிலே நாம் தாகம் தீர்க்கப்பட்டு அங்கே 12 விதமான கனிகளை தரக்கூடிய அங்கே ஜீவ விருட்சம் இருக்கும். என்றைக்கு நாம் கொடுக்கிறவர்களாக மாறுகிறோமோ நாம் ஜீவ விருட்சங்கள். நாம தான் அந்த ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சங்கள் தான் ஜீவ விருட்சத்தை புசிப்பார்கள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நன்மை தீமை அறியத்தக்க என்பது நன்மை என்பது நம்முடைய மாம்சத்தை பலியாக்குவது, தீமை என்பது மாம்சத்தை பெருமைப்படுத்துவது. ஆக இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் நாம் அறையப்பட்டோமே ஆனால் நாம் நன்மை தீமை அறிந்தவர்களாக அந்த விருட்சத்தை நாம் புசித்து விட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமை அடைந்திருக்கிறார். நாம் எப்பொழுது எல்லாருக்கும் கொடுக்கிறவர்களாக இலவசம் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே நாம் வந்திருப்போம். எதுவுமே எந்த கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாம் தேவனுடையது. ஆமென் சொல்லாமா? எல்லாம் யாருடையது? எல்லாம் தேவனுடையது. அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தால் தான் இலவசமாக, அதை யாருமே கணக்கு, அந்த இருதயத்தில் அந்த பிசினித்தனமே இருக்காது. அந்த தேவையோடு இருக்கிறவர்களுக்கு, உண்மையிலேயே தேவையோடு இருக்கிறவர்களுக்கு அவங்க என்ன செய்யணும்னா கரெக்டாக அவங்க மனதார அதை என்ன செய்யணும்னா, நமக்கு எல்லாம் தேவனுடைய கணக்கில் இருக்குது, எல்லாம் கணக்கில் இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இவர்கள் ஜீவ விருட்சங்களாக மாறணும். ஜீவ விருட்சம் என்பதுதான் நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும். கோபத்தின் வார்த்தைகள், உங்களுடைய முகத்தில் கோபம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நதியில் பயணம் போகிற அனுபவம் கிடையாது. அதே போல் எல்லாருடைய மனதையும் குளிர் செய்யணும், அவங்கள வாழ செய்யணும், அவங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்து வாழ செய்யணும். அதுதான் ஜீவ விருட்சம். நாம தான் ஜீவ விருட்சம். இந்த பூமியிலே நாம் ஜீவ விருட்சம் தவிர சகல விருட்சம், சகல விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி, ஜீவ விருட்சம், இது மூன்றுமாக நமக்குள்ள பயணம் போயிருக்க வேண்டும். அதில் தான் ஒன்று இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது தான் அந்த ஊற்று. அந்த ஊற்று தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அடுத்தது நாம் பயணம் போவது என்பது தான் ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்தால் தான், நம்ம செழிப்பாக இருந்தால்தான். இந்த செழிப்பு என்பது அந்த மரம் எப்படி பசுமையாக செழித்து நல்லா கனி கொடுக்குமோ அப்படிப்பட்ட அந்த கனிக்குள்ளே வருகிற அனுபவம் தான் அந்த மகிமையின் எருசலேமுக்குள்ளே, பரம எருசலேமுக்குள்ளே போகும். இந்த ஆவியும் மனவாட்டியும் தான் நானே பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை மீட்கும்படியாக, எங்கள் சரீர மீட்புக்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கர்ப்ப வேதனைப்பட்டு ஆவியின் முதற்பலனை பெற்று சரீர மீட்புக்காக தவிக்கிறார்கள். அவர்கள் தான் கூப்பிடுறாங்க. அவங்க தான் இந்த என்ன பண்ணுறாங்கன்னா எந்த ஒரு சாபமும் இல்லாமல் அவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் நல்ல மரங்கள். ஆமேன். நல்ல கனி கொடுக்கிற மரங்கள். தான தர்மம் பண்ணுங்க. கர்த்தருக்கு கொடுத்துட்டோ நின்றாதீங்க. கர்த்தருக்கு கொடுப்பது என்பது மஸ்ட். அதுதான் உங்களை ஆவிக்குரிய ஊற்றில் இருக்கிறீங்க என்பதை காண்பிக்கிறது. அதே சமயம் நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது யார் யாருக்கெல்லாம் இல்லையோ,
யாருக்கெல்லாம் உங்கள் ஹெல்ப் தேவைப்படுதோ, உங்களுடைய நேரங்கள் நீங்கள் கொடுத்து, உங்களுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி உங்களுடைய நேரங்களை கொடுப்பீங்களா? அது நீங்கள் ஜீவ நதியிலே பிரயாணம் செய்வது. ஏன்னா நீங்கள் ஆளுகை என்கின்ற அனுபவத்துக்குள்ளே வருகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகிமைக்குள்ளே நாம் பிரயாசப்படுவோம். தேவன் இந்த மகிமையில் நம்மளை நடத்தி நம்மளை மகிமைப்படுத்துவாராக. எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.